ஈவன் லைனஸ் டெக் டிப்ஸே நிறைய வாட்டி பண்ணுவார். சிபியோட பவர் பட்டன் அழுத்தினா ஆன் ஆகாது. பவர் சப்ளையில் ஊருப்பட்ட விஷயம் இருக்குது. உங்கள் பிசி டமர். ஃபர்ஸ்ட் டைம் பிசி பில்டரா நீங்கள், அப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு நிறையவே வந்துட்டு கொஷின்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருக்கும். ஐயோ ப்ரோ, நான் ஃபஸ்ட் டைம் பிசி பில்ட் பண்ண போகிறேன் ப்ரோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, ஒருவேளை இந்த தப்பு பண்ணிடணும் அந்த தப்பு பண்ணிடணும் அப்படின்ட்டு ஆங்ஸைட்டியாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் டாப் 5 பிசி பில்டிங் மிஸ்டேக்ஸை வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கூட ஒரு போனஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் 4வது பிசி பில்டிங் மிஸ்டேக்கை வந்துட்டு ஈவன் லைனஸ் டெக் டிப்ஸே நிறைய வாட்டி பண்ணுவார். என்ன அப்படின்ட்டு வீடியோவில் பாருங்கள். ஸோ ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சன். ஸோ டாப் 5 பிசி பில்டிங் மிஸ்டேக்ஸை பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஒன், ஓவர் ஸ்டெப்பிங் யுவர் நீட்ஸ். அதாவது நமக்கு தேவைக்கு விட அதிகமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் பில்ட் பண்ணுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு ஒரு கேமிங் பில்டு தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு மிட்ரேஞ்ச் கேமிங் பில்டு 1080 to 1440p, அதாவது 2K வரை இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்க பட்சத்தில் சிபியை பொறுத்தவரை நான் ஒரு 5 சீரிஸ் இல்லைனா 7 சீரிஸ் சிபியூ ப்ராசர் போனாலே வந்துட்டு எனக்கு மோர் தென் இனஃபாக தான் இருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு நான் 9000 சீரிஸ் போகிறேன் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் நாட் நீடட். அதே மாதிரி ஒரு மிட்ரேஞ்ச் பிசி பில்டிங் பொறுத்தவரை நீங்கள் வந்துட்டு ஒரு 70 கிளாஸ் கிராஃபிக் கார்டு போனாலே போதும். அதாவது இப்போ கரண்ட்டில் வந்துட்டு 50, 70, 90, 17 வருது இல்லையா, அந்த மாதிரி 70 கிளாஸ் கிராஃபிக் கார்டுங்கிறதே வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஹையர் எண்ட் தான். நீங்கள் அதை விட கம்மியாக ஒரு 60 கிளாஸு கூட வந்துட்டு டீசென்ட் 1080 அண்ட் 1440 கேமிங்க்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம், பட்ஜெட்டிங். நிறைய பேர் இந்த இடத்துல தான் கோட்டை விடுவாங்க. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் கிராஃபிக் கார்டுக்கு அதிக பட்ஜெட் ஒதுக்கிடுவாங்க, ப்ராசருக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் ஒதுக்க மாட்டாங்க. இல்லைனா வந்துட்டு ரேமுக்கு ரொம்ப கம்மியாக பட்ஜெட் ஒதுக்கிடுவாங்க. அப்படி இல்லைனா எல்லாத்துக்கும் நல்லா பட்ஜெட் கொடுத்துட்டு பவர் சப்ளை, அதாவது ஹார்ட் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் பவர் சப்ளைக்கு பட்ஜெட் கொடுக்காம ஏதோ ஒரு சீப் பவர் சப்ளை போட்டுருவாங்க. அப்படி போட்டால் என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிசி டமர். ஐயோ அரச்சொல்லா சொல்கிறானே. ஸோ ஆப்வியஸ்லி பிசின்னு நீங்கள் ஒன்று பில்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பட்ஜெட்டிங் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் பிசி பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்தெந்த காம்பனண்ட்டுக்கு எந்தெந்த பர்சன்டேஜ் ஆஃப் பட்ஜெட்டை ஒதுக்கணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிடணும். ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்டிங் என்னதுன்னா, ஒரு 40% ஆஃப் யுவர் பட்ஜெட், 40 to 45% உங்களோட கிராஃபிக் கார்டுக்கு ஒதுக்கலாம். மீதி எல்லாத்தையுமே, மீதி அரவுண்ட் 55% பட்ஜெட் வந்துட்டு உங்களோட மற்ற காம்பனன்ட்ஸுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசி பில்டிங் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கடைசி நேரத்தில் போயிட்டு ஐயய்ய நான் பவர் சப்ளையே வாங்கலை ப்ரோ, மீதி எல்லாத்தையும் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கதறக்கூடாது, ரைட்டா? அதுக்கப்புறம் 3வது விஷயம், அண்டர் எஸ்டிமேட்டிங். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட். என்னென்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹை அண்ட் 3D மாடலிங்க்கு வந்துட்டு ஒரு பிசி பில்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பாக ப்ராசஸிங்லேயும் அதே மாதிரி கிராஃபிக் கார்ட்லேயும் அதிகமான ஃபோக்கஸ் வைக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஓகே இது வந்துட்டு நான் ஒரு 5 சீரீஸ் ப்ராசர் போட்டாலே போதும், இல்லைனா வந்துட்டு ஒரு 50 சீரீஸ் இல்லை 60 சீரீஸ் கிராஃபிக் கார்டு போட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவங்க யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷனுக்கான மினிமம் ரெக்குயர்மெண்ட் மட்டும்தான் பார்ப்பாங்க, வேற ரெக்கமெண்டட் ரெக்குயர்மெண்ட்டை பார்க்கவே மாட்டாங்க. இதனால் என்ன பிரச்சனை ப்ரோ ஆக போகுது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மினிமம் ரெக்குயர்மெண்ட்டில் நம்ம பிசி பில்ட் பண்ணுறப்போ மினிமம் பர்ஃபார்மன்ஸ் தான் வரும். நம்ம மினிமம் ரெக்குயர்மெண்ட்டில் பிசி பில்ட் பண்ணிட்டு எனக்கு ரெக்கமெண்டட் பர்ஃபார்மன்ஸ் ஏன்டா வரல அப்படின்ட்டு நம்ம ரிக்ரெட் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா, உங்களோட பிசி பில்டிங் நீடுக்கு பொறுத்த மாதிரி உங்களோட பிசி பில்டிங் பற்றி அதோட காம்பனன்ட்ஸு அதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு பிசி பில்டை நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் 4வது விஷயம், பவர் சப்ளை. பவர் சப்ளையா என்ன ப்ரோ மொட்டையாக சொல்கிறீங்க அப்படின்னா, பவர் சப்ளையில் ஊருப்பட்ட விஷயம் இருக்குது. அதாவது பவர் சப்ளையில் ப்ராப்பர் பவர் கேபிள்ஸு, ப்ராப்பர் லென்த்துக்கான இது இருக்குது. அதே மாதிரி நம்ம கேஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்க பவர் சப்ளை நம்ம சூஸ் பண்ணணும். அதே மாதிரி டைப் ஆஃப் பவர் சப்ளை வந்துட்டு நம்ம எந்த மாதிரி நம்மளோட பில்டை வேணும் அப்படின்றதுக்கு பொறுத்து சூஸ் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலர் க்ளீனான பில்டுக்கு போவாங்க, அதுக்கெல்லாம் மாடலர் கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு சிலர் வந்துட்டு சரி போயிட்டு போகுது, அது பாட்டுக்கு உள்ளே உட்காந்துருக்க போகுது, நான் என்னத்துக்கு அதெல்லாம் அழகாக கேபிள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் செமி மாடலர் வந்துட்டு மோர் தென் இனஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ராப்பர் பவர் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பவர் சப்ளையை கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு ஒரு 60 சீரீஸ் கிராஃபிக் கார்டும் ஒரு 7 சீரீஸ் ப்ராசஸரும் போடுறேன். நான் வந்துட்டு 500 வாட் பவர் சப்ளை ஒன்று சூஸ் பண்ணேன்னா
அதால் ப்ராப்பராக பவர் பண்ண முடியாது, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஒரு சில டைம் பிசி ஆனே ஆகாததுக்கு கூட சான்சஸ் இருக்குது, இல்லைனா கிராஃபிக் கார்டுக்கு ப்ராப்பரான பவர் போகாததுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் என்ன பண்ணுன்னா நம்ம ப்ராப்பராக ரீசர்ச் பண்ணிட்டு பவர் சப்ளை இது பண்ணணும். சரி ப்ரோ, இந்த 4வது விஷயத்தில் லைனஸே மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம பிசி பில்டிங் எல்லாத்தையும் ப்ராப்பராக முடிச்சுட்டு சிபியோட பவர் பட்டன் அழுத்தினா ஆன் ஆகாது. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட பவர் சப்ளையில் பின்னாடியும் வந்துட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணால் தான் வந்துட்டு மேலே வந்துட்டு பவர் வரும். அதுக்கடுத்து 5வது விஷயம், ரொம்பவே முக்கியமான விஷயம், கம்பேட்டபிலிட்டி என்னென்னா, நீங்கள் என்னென்ன காம்பனன்ட்ஸ் வாங்குறீங்களோ அது மற்ற காம்பனண்ட்டோடு சேர்ந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத நீங்கள் உன்னிப்பாக கவனித்து வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு ஒரு ஏஎம்டி ப்ராசஸர் வாங்கிட்டு இன்டெலுக்கு சப்போர்ட் பண்ணுற மதர் போர்டை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது ரெண்டும் போகாது. ஏன்னா ஏஎம்டிக்கு சாக்கெட் வேறு, இன்டெலுக்கு சாக்கெட் வேறு. அதனால் கண்டிப்பாக நமக்கு தான் காசு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வாங்குகிற காம்பனன்ட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நல்லா அறிஞ்சு புரிஞ்சு வாங்கணும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு 6000 மெகாட்ரான்சஸ் இருக்க ஒரு ரேம் வாங்குகிறேன், பட் என்னோட மதர் போர்டில் அதுக்கு சப்போர்ட்டே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் அதை வாங்கி வேஸ்ட் தான். அண்ட் அதே மாதிரி நம்ம பவர் சப்ளை விஷயத்துலேயே சொன்ன மாதிரி உங்களோட இதுக்கான பவர் சப்ளை கால்குலேட்டர் போட்டு உங்களுக்கு என்ன பவர் சப்ளை தேவைப்படும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் போடலாம். இந்த பவர் சப்ளை கால்குலேஷனுக்கு இந்த சைட்டில் உங்களுக்கு பவர் சப்ளை கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்க சைட்ஸை போட்டு உங்களுக்கு தேவையான பவர் சப்ளை எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்றத போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஆப்வியஸ்லி கம்பேட்டபிலிட்டி விஷயங்கள் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ராசரு மதர் போர்டு கம்பேட்டபிளான்னு பார்க்கணும். நீங்கள் வாங்கியிருக்க ரேமு உங்கள் ப்ராசர் மதர் போர்டுக்கு ஏற்றதான்னு பார்க்கணும். அதாவது நீங்கள் அந்த ரேமை உங்கள் ப்ராசர் மதர் போர்டு கூட பேர் பண்ணிங்கன்னா அது எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடில் ஒர்க் ஆகும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக தான் ஒர்க் ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 6000 மெகாட்ரான்சஸ் இருக்க ரேம் வாங்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க, பட் உங்கள் ப்ராசர் அண்ட் மதர் போர்டு காம்போவில் வந்துட்டு அப் டு 5000 இல்லை 4200 அப்படின்றதே வந்துட்டு அதிகபட்சம் அப்படின்றப்போ நீங்கள் அந்த ரேஞ்சிலேயே வாங்கிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு நான் 6000 தான் வாங்குவேன் அப்படின்றது வந்துட்டு வேஸ்ட் ஆகலாம். ஒரு சிலர் வந்துட்டு ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் வாங்குவாங்க, பட் ஐ வுடன்ட் சஜஸ்ட். கரண்ட்டில் இருக்கிறது அது உங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ கரண்ட்டில் என்ன தேவையோ அதை வாங்கினாலே மோர் தென் எனஃப் அப்படின்ட்டு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ப்ரைஸிங் சிமிலராக இருக்க சமயத்தில் மேபி நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு போனஸ் விஷயம், பவர் பட்டன். என்ன ப்ரோ நீங்கள் பவர் சப்ளைன்றீங்க, பவர் பட்டன்னு சொல்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். என்ன விஷயம்னா, ஒரு சிலர் ப்ராப்பராக பிசிஎல்லாம் பில்ட் பண்ணி செம்மையாக வச்சுருவாங்க, பட் அந்த கேஸில் இருக்க முக்கியமான கனெக்டர்ஸை வந்துட்டு கனெக்ட் பண்ண மறந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பவர் பட்டனு, ஆடியோ ஜாக்கு, யூஎஸ்பி ஹெட்டர்ஸு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கேஸில் இருக்கிறத நம்ம மதர் போர்டில் கனெக்ட் பண்ணால் தான் அதோட ஒர்க் ஆகும், அப்படி இல்லைனா ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்காங்க. யாரா என்ன தாண்டா சொல்கிறேன். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிங்கனாலே நீங்கள் ஒரு பிசி பில்டிங் மாஸ்டர் ஆயிடலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன விஷயங்களெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கணும் அண்டு என்னென்ன வந்துட்டு காமனான பிசி பில்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேபி யாராவது புதுசாக வராங்கன்னா அவங்க அதை பார்த்து தெரிஞ்சு தெளிவாக நடந்துக்குவாங்க, ரைட்டா? ஸோ எனிவே ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோடய சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரைட்டா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன போய்